ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்ற நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. அதனா கேட்பீங்க, என்னடா நிழல் நிதிநிலை அறிக்கைனா என்ன, நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன? அதாவது ஆங்கிலத்தில் ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட். அது என்னது ஷேடோ பட்ஜெட்? நேற்று தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். இன்று தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாம் 10 நாட்களுக்கு முன்பு நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை நாம் தாக்கல் செய்தோம். ஒரு வாரத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்தோம். ஒரு சில பேருக்கு புரிதல் இருக்கும், என்ன ஷேடோ பட்ஜெட்னா என்ன? முதல்ல, அதாவது மேற்கத்திய நாடுகள்ல, குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்கும். யார் எதிர்கட்சி இருக்கின்றார்களோ அவர்கள் நிழல் அமைச்சரவையை அவர்களுக்குள் உருவாக்குவார்கள், அறிவிப்பார்கள். அதாவது ஷேடோ கேபினட் என்று சொல்வார்கள். எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அங்க அந்த நாட்டில். அதுல எதிர்கட்சியில ஒரு எம்பி ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், இன்னொரு எம்பி ஷேடோ என்வாயர்மெண்ட் மினிஸ்டர். என்னென்ன அமைச்சர்கள் நிஜமான இருக்கிறாங்களோ அதற்கு நிழல் அமைச்சர்கள் எதிர்கட்சியில நியமனம் அவர்களுக்குள் செய்வார்கள். அப்படிப்பட்ட எதிர்கட்சியில அந்த ஷேடோ கேபினட் அவங்க ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க தனியா. அந்த பட்ஜெட்டை போடுவதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அந்த அதிகாரிகள் அந்த ஷேடோ கேபினட் ஷேடோ பட்ஜெட்டை போடணும்னா இவங்க அதிகாரிகளை அணுகினார்கள், அதிகாரிகள் அத்தனை விவரங்களும் புள்ளி விவரங்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஆளும் கட்சி பட்ஜெட்டை போடுவதற்கு 10 நாட்களோ 20 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி அவர்கள் ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள். அந்த பட்ஜெட் தான் ஷேடோ பட்ஜெட். அதே போன்றுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலாக 2001 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு இருந்தது. அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா அவர்கள், சரி நீதான் ஷேடோ சீஃப் மினிஸ்டர், இதான் ஷேடோ ஹெல்த் மினிஸ்டர், ஷேடோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகின்றோம். இந்த ஆண்டு நாங்கள் வெளியிட்டது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. 23 ஆண்டு காலம் ஒரு கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது என்றால் இந்தியாவிலே ஒரே கட்சி. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்க மட்டும்தான். அதன் பிறகு ஐயாவுக்கு ஒரு யோசனை, சரி நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுறோமே, இன்னைக்கு நம்மை வாழ வைப்பது யாரு? நம்முடைய கடவுள் யாரு? விவசாயிகள். சென்னை வாசிகள் கிட்டத்தட்ட 1,02,00,000 பேர் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க சென்னையில. அங்க விவசாயிகள் சேத்துல கால் வைக்கலன்னா நீங்க சோத்துல கைய வைக்க முடியாது, சோறு கிடைக்காது உங்களுக்கு. இப்ப இருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் விவசாயம்னா என்னன்னு தெரியாத நிலையில இருக்கிறாங்க. ஐயா பிறகு ஏன் வேளாண் துறைக்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஏன் வெளியிடக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2/3 பங்கு மக்கள் விவசாயிகள், 2/3 அவர்களுக்கு ஏன் ஒரு பட்ஜெட்டை வெளியிடக்கூடாது என்று ஐயா அவர்கள் முதலாக நிழல் வேளாண் அறிக்கையை 18 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார். இப்ப இன்னைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டது 18வது நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். 18 ஆண்டு காலமாக ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். இது இந்தியாவில யாரும் செய்யாதது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதுதான் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை 10 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. இது ஒரு வாரத்திற்கு முன்பு நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடு போடுற பட்ஜெட்டோட சூப்பர் பட்ஜெட்.
இது போன்ற ஆவணங்கள் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதாவது more than 100 documents for the welfare of Tamil Nadu and India we have produced. பாட்டாளி மக்கள் கட்சி has produced 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆவணம் தமிழ்நாட்டினுடைய நிலை இல்ல, தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மை, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை, சுகாதார நிலை, மருத்துவ நிலை, விவசாய நிலை, எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தனே, எதுக்கு வந்த? ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம். நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள், பொதுமக்கள், பொதுவானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்து, சரி அம்மா நீங்க விரும்புற சென்னை என்ன சென்னைம்மா? ஒவ்வொரு கருத்தையும் கேட்டோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, பூ விற்கிற அம்மா. எங்க ஏன் நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு 40 வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும். ஏமா இப்ப வேண்டாமாமா? இப்பதாமா உயரமா பில்டிங் வருது, கரண்ட் வருது, அது வருது, அதெல்லாம் வேணாம். என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்குது. குடிக்கிறது தண்ணி கிடையாது. மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும். அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு. அப்போ நேரா கூவம் இருக்கு, கூவம் ஆத்துல போயிட்டு நாங்க தண்ணி குடிப்போம். எப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்றது. பக்கத்துல ஆத்துல எங்க வேணா போலாம், குளிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் போயிட்டு பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை, இதை அரசுக்கும் கொடுத்தோம், உங்களுக்கும் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னைனா மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்கி, மிக சிறந்த மாநகராட்சி, உலகத்துல மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கி இருக்கு. ஆனா இல்ல, சிங்கார சென்னை பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை எல்லாம். ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற நகரம், மோசமா போயிட்டு இருக்கு. சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார். யாருக்கு? அதிகாரிக்கு, கமிஷனருக்கு போன் பண்றார். ஒரு மழை பெஞ்சுன்னா, சென்னையில மழை பெஞ்சுன்னா அமைச்சர், கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்ன போட்டு? படகு. தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறானுங்க. மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க. எங்க? சென்னையில. 60 வருஷம் என்னத்தையா சொல்ல முடியாது. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர்றீங்களே. 60 ஆண்டு காலம் நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க? என்ன கட்டமைப்பு பண்ணீங்க? என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க? நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா, உங்க வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தா, இந்நேரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சு போய், வடியெடுத்து மட்டும் இல்ல, அந்த தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? தண்ணியை சேமிக்கலாம் இல்லையா? 1050 மில்லிமீட்டர் சென்னையில மழை பெய்யுது ஆண்டுதோறும். அந்த 1050 மில்லிமீட்டர்ல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் எங்க போகுது? கடலுக்கு போகுது. அதன் பிறகு நீ என்ன பண்ற? நீ அதிபுத்திசாலி இல்ல. நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க இவங்க? மழை பெய்யுது, அதை கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு 30,000 கோடி. எவ்வளவு புத்திசாலிங்க! இருக்கிற தண்ணியை விட்டுடுவாங்களாம். அதுக்கப்புறம் செலவு பண்ணி கடல்ல இருந்து டீசாலினேஷன் பிளான்ட், அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு 1000-2000 கோடி ஆண்டுதோறும். துட்டு தான், காசு தான், டப்பு தான். ஆக இது சென்னைக்கு எவ்வளோ செய்யலாம். பக்கத்துல கோயம்பேடு பேருந்து நிலையம். நான் கூட வந்தேன். கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், இங்கதான் தொடங்கணும், பக்கத்து தெருவில் தான் தொடங்கணும். எது என்ன கையெழுத்து இயக்கம்? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல 65 ஏக்கர் மொத்தத்தில் இருக்கு. எல்லாமே சேர்த்து கீர்த்து பக்கம் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்துக்கு போயிடுச்சு. அங்க
வண்டலூர் பக்கத்துல. இங்க ஒரு இருக்கு போக்குவரத்து, மெட்ரோ மட்டும்தான் இருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திடலாம். அந்த 65 ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்கா கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை. இப்படிலாம் நினைக்கிறோம் பாரு, எப்படிலாம் யோசிக்கிறோம் பாரு. என்ன யோசித்து என்ன பிரயோஜனம்? நீங்க யோசிக்கணும், மக்கள் யோசிக்கணும். ஆனா பேசுறது மட்டும் அன்புமணி டாக்டர்டா, படிச்சவன்டா, நல்லா பேசுறான்டா, ஒரு நல்ல பையன், நல்ல ஒரு டீசென்டான. என்ன பிரயோஜனம் பேசி? ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடணும்ல. என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. உங்க தலையெழுத்து மாத்த முடியும், அப்படித்தான். உங்க தலையெழுத்து அப்படித்தான். நீங்க அனுபவிக்கணும்னு இருந்தா உங்க தலையெழுத்து யாரால மாத்த முடியாது. மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம். இந்த பூங்கா 65 ஏக்கர்ல ஒரு பூங்கா அமைச்சா கிட்டத்தட்ட இங்க இருக்கிற 10 லட்சம் பேர் பயன்படுவார்கள். 10 லட்சம் பேர் நடைபயணம், இந்த பயிற்சி அந்த பயிற்சி. இப்ப எங்க போறாங்க? மரீனா பீச்சுக்கு நீங்க இன்னைக்கு போங்க, சனிக்கிழமை இன்னைக்கு போங்க, ராத்திரி சாயங்காலம் போங்க, கூட்டம். இடம் இல்லைங்க, இடமே இல்லைங்க. உடல் பருமன்ல இருந்து, நீரிழிவு நோயில இருந்து, ரத்த கொதிப்புல இருந்து, ரத்த அழுத்தத்துல இருந்து, மன அழுத்தத்துல இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நிம்மதியா ஒரு குடும்பத்துல பக்கத்துல போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு பேச முடியுமா? எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் சாக்கடையா, போக்குவரத்தும், அதுவும் எங்க இல்லை. மற்ற மாநிலங்கள்ல, மற்ற நகரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகான பூங்காக்கள், பெரிய பெரிய பூங்காக்கள். ஆனா சென்னையில எவ்வளவு தெரியுமா? செம்மொழி பூங்கா தான் சென்னையில பெரிய பூங்கா. எத்தனை ஏக்கர் தெரியுமா? அது 19 ஏக்கர். பெங்களூர் போங்க, சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க் 240 ஏக்கர், 300 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க் 400 ஏக்கர். லோதி பார்க் 240 ஏக்கர். வெளிநாடுகள்ல போனீங்கன்னா நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர், 870 ஏக்கர். லண்டன்ல ஹைட் பார்க் 400 ஏக்கர். இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. இதுதான் கேட்டோம். 65 ஏக்கர்ல ஒரு பார்க் கொண்டு வானா, நாங்க லூலு மால், லாலு மால், லூலு மால், லூலு மால் எந்த லூவும் கிடையாது, விட போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் மாலும் வேணாம், அந்த கன்றாவி வேணாம். எங்களுக்கு வேண்டியது அங்க பார்க். அதை மீறி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், நானும் என்ன பண்றோன்னு பார்த்துக்கிறேன். சும்மா வார்த்தைகள் கிடையாது, இதெல்லாம் பேசி பேசி பார்த்தோம். சரி, நம்ம பட்ஜெட்டுக்கு வரலாம். இல்ல, நம்ம ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம், அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கு. நம்ம பட்ஜெட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில், நான் சொல்றது ஒரு தோராயமா, நான் புள்ளி விவரத்தோட புள்ளி இப்படிலாம் சொல்லுதுன்னா அப்புறம் அது நேரம் ஆகும், அது வேண்டாம். தோராயமா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மொத்தத்தில் மொத்தம் செலவினை கிட்டத்தட்ட 4,39,000 கோடி மொத்தம். அதுல பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 41,000 கோடி. பிஸ்கல் டெபிசிட்னா எல்லாம் அவங்க வரவின எல்லாம் சேர்ந்து செலவு தான். செலவு எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 41,000 கோடி. இதுல முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? நேரடி கடன் இருக்கு. நேரடி கடன் எவ்வளவுன்னா, முத்துக்குமார் கடன் என்ன வாங்கியிருக்கேன்? எங்க பேங்க்ல வாங்கினியா, வெளியில கந்து வட்டி வாங்கியிருக்கியா? பேங்க்லாம் அந்த அக்கௌண்ட்லாம் இல்லை. ஆனா கவர்மெண்ட் உன் பேர்ல கடன் வாங்கியிருக்கு, தெரியுமா உனக்கு? எவ்வளவு வாங்கியிருக்கு தெரியுமா? உன் பேர்ல கவர்மெண்ட் வாங்கின கடன் 1,94,000 கோடி. 1,94,000 ரூபாய். உனக்கு தெரியுமா? அது போய் கேட்க வேண்டியதானே, முதலமைச்சர் போய் கேளுங்க. எனக்கு தெரியாம எப்படியா என் கடனை வாங்கினீங்க? கேளுங்க, நீ ஒவ்வொருத்தரும் கேட்கணும். சொல்றாங்க, நிதியமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் நேரடி கடன் 9,40,000 39,000 கோடி. 9,40,000 கோடி மொத்தம் தமிழ்நாட்டின் நேரடி கடன்.
தமிழ்நாட்டுடைய மறைமுக கடன் இருக்கு. மறைமுக கடன்னா இது பொதுத்துறையில் இருக்கு. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அந்த துறை, இந்த துறை எல்லாம் சேர்த்தா அது ஒரு 5.5 லட்சம் கோடி கடன், உத்தேச கடன் அது. ஆக மொத்தத்துல தமிழ்நாடு அரசு 14,60,000 கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தர் மேலையும் 1,94,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்கடா. எவ்வளோ ஒரு மோசடி, எவ்வளோ ஒரு மோசடி. இதுல என்ன கொடுமை தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக 2021 இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், நேரடி கடன் பாத்தீங்கன்னா 4,40,000 கோடி மொத்த கடன். 4,40,000 கோடி 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 9,40,000 கோடி கடன். 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த 4 ஆண்டுகளில். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகள்ல 74 ஆண்டு சேர்த்தா மொத்தமா 4.5 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தா அப்படியே 2 மடங்கு கடன் வாங்கிறதுனா இது ஒரு ஆட்சியாயா? அதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? அதெல்லாம் என்னையா நிர்வாகம்? இதெல்லாம் இது ஒரு திறமையான நிர்வாகமா? இல்ல. கடனை வாங்கி நிர்வாகம் செய்தெல்லாம் ஒரு திறமையா? இதெல்லாம் அது யார் வேணா செஞ்சுட்டு போலாம். ஏன் முத்துக்குமாரும் செஞ்சுட்டு போவல? கடனை வாங்கி ஒரு நிர்வாகம் செய்யறது. உனக்கு திறமை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை உன்னால உருவாக்கணும். நான் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்வது வரி அல்லாத வருவாய். ஏன்னா வரியை போட்டதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு இந்த வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, போக்குவரத்து வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை போட்டதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்களை வரி சுமையில் ஆழ்த்தக்கூடாது. ஆழ்த்தாமல் வரி இல்லாத வருவாய் எவ்வளவு இருக்கு. நம்முடைய இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. மணல் இருக்கு. மணல் கொள்ளை அடிக்கணும்னு நான் சொல்லல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மணல் குவாரி கூட இருக்கக்கூடாது, மணலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆறு என்பது நம்முடைய தாய் போன்று. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. மனசாட்சியெல்லாம் இல்லை உங்களுக்கு. சமீபத்தில் அமலாக்கத்துறை ஒரு கணக்கு வெளியிட்டாங்க. சமீபத்தில் நான் இந்த மது சம்பந்தமா இல்லை, அதுக்கு முன்பு கணக்கு, மணல் சம்பந்தமான கணக்கு. ஆண்டிற்கு மணல் மூலமாக எவ்வளவு வருமானம் தமிழ்நாடுக்கு அரசுக்கு வருது தெரியுமா? எவ்வளவு வருது தெரியுமா? 40 கோடி. எவ்வளவு? 40 கோடி. நம்ப முடியுமா? அதுல 28 மணல் குவாரிகள் இருக்கிறது, 45 மாட்டு வண்டி குவாரிகள் இருக்கு. இந்த மாட்டு வண்டி குவாரினா மாட்டு வண்டியில மணல் ஏத்திட்டு போறது. அந்த அளவு கிடையாது. ராத்திரில பகல்ல கணக்கு இல்ல, அளவு இல்ல. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. 1 மீட்டர் 3.3 அடிக்கு மேல எடுக்கக்கூடாது, பொக்லைன் வச்சு எடுக்கக்கூடாது, பகல் நேரத்துல இருக்கணும், டோக்கனை போடணும், எல்லாம் இருக்கு. எந்த கணக்கும் கிடையாது. வருவாயினா 40 கோடியா? பாவீங்களா? ஆண்டிற்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மணல் வித்துட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு 40 கோடி. இது கிட்டத்தட்ட 4, 5, 7 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 4.5 லட்சம் கோடி. இது மணல்ல மட்டும். அதுக்கப்புறம் கிரனைட் இருக்குது, குவாரி இருக்குது, எம்சாண்ட், என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. நமக்கு ஏதோ வளங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் வருவாயெல்லாம் அது எங்க போகுது தெரியுமா? அவங்களுக்கு போகுது, அவங்களுக்கு போகுது. அப்புறம் கொள்ளையடிச்சிட்டு கடனை வாங்கி, நம்ம பேர்ல கடனை வாங்கி, அதுல அப்படியே நாங்க இந்த திட்டம் அந்த திட்டம், திட்டங்கள்லாம் எதுவும் வரல. இதுதான் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மோசமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நாங்க ஒரு பட்ஜெட்டை போட்டோம், வேளாண் நிழல்நிலை அறிக்கை போட்டோம். எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் வேளாண் துறைக்கு 65,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். எங்க பட்ஜெட்ல தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு போட்டாங்க. வேளாண் துறை பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 15,400 கோடி. நம்ம பட்ஜெட்ல 65,000 கோடி பட்ஜெட்.
நம்ம பட்ஜெட்ல நீர் பாசன திட்டங்களுக்கு 20,000 கோடி. அது இல்லாமல் மறைமுகமாக பால்வளத்துறை, அப்புறம் மீன்வளத்துறை, இப்படி எல்லாம் பல துறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து இன்னொரு 25,000 கோடி, 1,25,000 கோடி, 1,20,000 கோடி நம்ம பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டிருக்காங்க, நீர் பாசன திட்டங்களுக்கு எதுவுமே கிடையாது. மொத்தத்தில் 2,000 கோடி போட்டிருக்காங்க. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை எல்லாம் போக போக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போக ஒரு சூழல் வரப்போகுது. விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது தண்ணி இல்லாத சூழல் வரப்போ. இன்னைக்கு ஏதோ மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது, அங்கங்க மாத்தி மாசம் மாத்தி இந்த மாத்தியும். தை மாசம் இப்ப பார்த்தோன்னா பொங்கல் நேரத்தில் தை மாசத்துல அவ்வளவு மழை பெய்யுது. முடியலாம் கார்த்திகை மாசத்தோட மழை நின்று போயிடும். இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப போன வாரம் பெஞ்சது, மழை பெஞ்சது. இப்படி மாத்தி பருவங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. மோசமா இருக்கு போது. அதெல்லாம் இதற்கு நம்ம தயார் நிலையில் என்ன செய்யணும்னா, நீர் பாசன திட்டங்கள்ல முதலீடு செய்யணும். நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி நீர் பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம்ஸ்ல முதலீடு செய்யணும்னு நம்ம பட்ஜெட்ல போட்டிருக்கிறோம். ஆண்டுக்கு 20,000 கோடி. அப்படி செஞ்சாதான் தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்கள், ஏதாவது மழை வர மழைய தேக்கி வைக்கிற திட்டங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு திட்டம் கூட இந்த பட்ஜெட்லயோ, இந்த திமுக ஆட்சியிலயோ, இந்த திராவிட மாடல் ஆட்சியில செய்யல. ஒரு திட்டம் கூட செய்யல. பேசுறதுக்கு தான் நாங்க எல்லா அறிவிப்புகள் எல்லாத்தையும் தேர்தல் வாக்குறுதியில நிறைவேற்றிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 99 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு ஒரு நாள் சொல்றார் முதலமைச்சர். அடுத்த நாள் சொல்றார் இல்ல 88 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் 92 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். அப்புறம் ஒரு நாள் 85 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். மாத்தி மாத்தி அவங்களுக்கே தெரியல. ஏதோ காசா பணமா அள்ளி விடுங்க. கேட்கறதுக்கு இருக்கிறாங்களே தமிழ்நாட்டுல. இவ்வளவு காலமா கேட்டுதானே இருக்கிறீங்க. நீங்க கேட்டு சிந்திக்கிறது எல்லாம் இல்ல. அவங்க சாப்பா ஆஹா ஓஹோ. ஒரு சில அடுக்குமொழியில பேசினா விசில் அடிச்சு கிளாப் அடிச்சு அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அடுக்குமொழியில பேசினா போதும், அடிச்சு அப்படி அப்படி போட்டா போதும். உங்களுக்குலாம் விசில் அடிச்சுட்டு அப்படி போவீங்க. நாங்களும் என்னென்னமோ ஆவணம் அடிச்சு போட்டு தயார் பண்ணி நீங்க உங்க எப்படி நல்லா இருக்கணும், சந்தோஷமா உங்க புள்ள குட்டிங்க எப்படி படிக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், உங்களுக்கு சுகாதாரம் எப்படி இருக்கணும், விவசாயிகள் எப்படி அவங்க நிலையை எப்படி மாற்றணும், வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கணும், தொழில் வளத்தை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, சதுப்பு நிலம் பாதுகாப்புன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கணும். மற்ற கட்சியில சதுப்பு நிலம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்ம அதை பாதுகாக்கிறது எப்படி, அது கடந்த காலம் என்னென்ன நடந்தது, அது ஒரு இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 41,900 ஏரி குளங்கள் கண்மாய் குட்டைகள்லாம் இருக்குதா சதுப்பு நிலம். அதுல 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இதுல கிட்டத்தட்ட 15,000 சதுப்பு நிலங்கள் பகுதி காணவில்லை. இந்த வடிவேலு கிணத்த காணல அப்படி சொன்ன மாதிரிதான் காணல. எவ்வளவு? 15,000. அதுவும் சென்னையில கிட்டத்தட்ட 250 ஏரி குளங்களை காணலன்னா என்ன, அரசாங்கம் அதை மூடிட்டாங்க. அதுல அந்த முகப்பேர் ஏரி திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் ஏரியில தான் கட்டுறாங்க. கொஞ்சம் கூறு இருந்ததுன்னா அதை கட்டியிருப்பாங்களா? அதாவது இல்ல. அதான பிரச்சனை. எவ்வளவு முக்கியம் ஏரியெல்லாம், ஏரி குளம் எவ்வளவு முக்கியம். இப்ப மழை பெய்யுதுன்னா தண்ணி எங்க வடியணும்? ஏரி குட்டையில தான் வடியணும். ஏரி இருந்தா தானே வடிகிறதுக்கு. வேற எங்க போவோம் தண்ணி? வீட்டுக்கு தான் போக போகுது. வீட்டுக்கு தான் போக போகுது. வேற எங்க போக போகுது? அதை ஏரியை மூடிட்டு தான் நீங்க பில்டிங் கட்டுறீங்களே. அந்த கூறு கூட கிடையாது அவங்களுக்கு. இன்னும் அதை மாத்திட்டு இன்னும் உங்க மனநிலை மாறலையே ஆட்சியாளர்கள். அதான் நாங்க கேட்கிறோம், எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. இவங்க செய்த அந்த குப்பை, அந்த மோசடி எல்லாத்தையும் கழுவி பெனாயில் ஊத்தி கழுவி புதுசா புத்தம் புது தமிழ்நாட்டை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். அதுவும் முக்கியமா சென்னைய அனைத்து தரப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு மாநகரையாச்சா உருவாக்கி நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அனைத்து தரப்பு மக்கள்லாம் ஒண்ணு பணக்காரங்கள்லாம் கிடையாது. இவங்களோட நோக்கம் என்னன்னா, இங்க ஏதாவது ஒண்ணு குடிசை கிடைச்சதுன்னா அதெல்லாம் காலி பண்ணி அங்க துறை பக்கத்துக்கு போகணும், அந்த பக்கம் போகணும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்.
எங்க குடிசையில் இருக்கோ அங்கேதான் குடியிருப்பு, அங்கேதான் இருக்கணும். அதான் எங்களுடைய கொள்கை. அது ஒரு 5 ஆண்டு காலம் விட்டுதான் பாருங்களேன். எவ்வளவு திட்டங்கள் நாங்க வச்சுக்கிட்டு தினம் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம திட்டத்தை காப்பி அடிச்சிடறாங்க. அதை நாங்க விட்டுறோம். சரி, அடிச்சுட்டு போ, பரவாயில்ல, தமிழ்நாடு நலனுக்காக தானே, அடிச்சுட்டு போ. ஆனா காப்பி அடிச்சு அவங்க திட்டம் போட்டு அதை சொல்லிட்டு பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதை பத்தி கவலை எனக்கு. நமக்கு அங்கீகாரம் எல்லாம் இல்லை, நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் நமக்கு தேவையில்லை. மக்கள் நல்லா இருந்தா போதும், நம்ம திட்டம் மக்களுக்கு சேர்ந்தா போதும். அது என்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அது நம்ம கையெழுத்து போட்டு அது நடைமுறைப்படுத்த இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு. இது யாரோ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாம. இதுதான் இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். அதே போல நான் பிரச்சனைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பட்ஜெட்டை பத்தி பேசுறேன்னா நீங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுடுவீங்க. என்னடா இந்த கணக்கு, இந்த எண்ணிக்கை, இப்படி அப்படிலாம் எல்லாம் சட்டசபையில் தூங்குறாங்க பாரு, அதே மாதிரிலாம் நீங்களாம் அமைச்சர்களே தூங்குறாங்களா? அதான் பார்த்தேன் நேற்று 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு பட்ஜெட். அப்படி 2 மணி நேரம் 40 நிமிஷம் போடுற பட்ஜெட்ல அது என்னதான் இருந்ததுயா? தூக்கம் தவிர வேற ஏதாவது இருந்ததா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் தூங்கிட்டாங்க. ஏதா நல்ல எங்ககிட்ட யோசனை கேளுங்க. எவ்வளவு யோசனைகள், என்னென்ன ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன செய்யணும், எவ்வளவு ஒதுக்கீடு, என்ன துறை முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் மிக முக்கியமான துறை. இதுல முக்கியத்துவம் கொடுங்க. இதுலதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா ஒண்ணும் கிடையாது. கல்வி கல்வி கல்வின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பட்ஜெட் கல்வித்துறைக்கு என்ன, பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு அதிகமா பட்ஜெட் போட்டிருக்காங்க? கூடுதலா 2000 கோடி போதுமா? 46,000 கோடி கல்வித்துறைக்கு பட்ஜெட், பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் எவ்வளவு இருந்திருக்கணும்? 85,000 கோடி, குறைஞ்சது 85,000 கோடிக்கு பள்ளி கல்வித்துறை மட்டும் கொடுங்க. கல்வின்னு சொன்ன உடனே இப்ப வந்துடுச்சு பிரச்சனை. அதாவது இவங்களுடைய திமுக டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை டைவர்ட் பண்ண, வேற இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும். ஒரு கோடு போட்டா அந்த கோடை பார்த்தா, நீங்க பெரிய கோடு பார்த்தா அந்த பெரிய கோடு தான் நீங்க பார்ப்பீங்க, அந்த சின்ன கோடை நீங்க மறந்துடுவீங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் மறதினா சாதாரணமா இல்லை, அப்படியே டக்குன்னு மறந்துட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தாலே மறந்துடுவீங்க. அடுத்தது அது உண்மையா இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. இப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அன்றாடம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது பத்தி பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேற யாரும் பேசுறது கிடையாது. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் போனா பெண்கள்லாம் தனியா போக முடியாது. எங்கேயும் அந்த மாநிலத்தில் தான் பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கொடூரமான முறைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கேள்விப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்கள்ல கணக்கெடுத்து பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்னடா தமிழ்நாடா, எந்த நாட்டில் இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் ஐயா? பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைங்களை அனுப்புறதுக்கே பயமா இருக்குது. அங்க பார்த்தா 3 வாதியாருங்க, 3 ஆசிரியர்கள், இப்படி எல்லாம் எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை. அப்படி ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து அந்த பக்கம் வர ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம். எங்க இருந்தா வந்து இந்த கல்ச்சர்? இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கிடையாது, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம். எப்படி தெரியுமா? எங்க பார்த்தாலும் கஞ்சாவும் சரக்கும் சாராயத்தையும் மதுவும் கொடுத்து 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 தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை மிருகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசு. எவ்வளவு மோசமான இன்னைக்கு சட்டமாவது ஒழுங்காவது ஒன்னுத்தையும் கிடையாது.
தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்லி அது அழுத்து போச்சு. அந்த காலம் காவல்துறை எவ்வளோ நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. நல்ல திறமையான அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற அதிகாரிகள் சில பேர் என்ன பண்றாங்க? ஆளுங்கட்சிக்கு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில் ஆளுங்கட்சிக்காரங்க செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. அதனால்தான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதாவது ஆட்சி எங்க கிட்ட விடுங்க, ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம் தான் இல்ல, ஒரு மாதம் காவல்துறை என்கிட்ட விடுங்க, ஒரு மாதம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் கஞ்சா விற்காம நான் பார்த்துப்பேன். ஒரு பொட்டலம், அது என்னென்ன செய்யணுமோ செய்யணும். நம்ம பட்ஜெட் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? எங்கேயாவது நம்ம பட்ஜெட்ல எங்கேயாவது யாராவது கஞ்சா வித்தாங்கன்னா நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கும். நம்ம பட்ஜெட்ல இருக்கு, இந்த பட்ஜெட்ல இருக்கு. அப்போ அவன் ஃப்ரெண்டே போட்டு கொடுத்துருவான். எதுக்கு? 10,000 ரூபாய்க்கு. இப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பட்ஜெட், அந்த கஞ்சா விற்கிற ஏரியாவில் இருக்கிற முதல்ல யாரை சஸ்பெண்ட் பண்ணுவான்? அங்க இருக்கிற ஏட்டு, அப்புறம் கான்ஸ்டபிள், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல தேவைப்பட்ட டிஎஸ்பி, ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணா போதும். அடிச்சு பிடிச்சி எங்கேயுமே தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காது. காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தன் கஞ்சா வாங்க போறானா அவனுக்கு தெரியுது எங்க போய் கஞ்சா வாங்கணும்னு, காவல்துறைக்கு தெரியாதா என்ன? சாதாரணமா தெரிஞ்சுட்ட போகுது. வாங்குறவனுக்கு தெரியுது, காவல்துறைக்கு தெரியாதா? அதனால இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பேரை மாத்தி இப்ப கஞ்சா நாடா மாறி போயிடுச்சு. கஞ்சா நாடு தமிழ்நாடு இல்ல. ஆனா இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப சமீபத்தில் பார்த்தா 1000 கோடி ரூபாய் மதுவிலக்கு துறையில ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டே வெளியிட்டு இருக்காங்க. சும்மா காத்துல வந்த செய்தி எல்லாம் கிடையாது, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் இடி என்னன்னு, நாங்க கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நாங்க ரேட் பண்ணோம், இந்த நிறுவனங்கள் எல்லாம் ரேட் பண்ணோம். அதுல மேலோட்டமா பார்த்தா 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, மேலோட்டமா. அதுக்கப்புறம் ஆழமா இன்னும் கொஞ்சம் போனாங்கன்னா 40,000 கோடி, இன்னும் கொஞ்சம் ஆழம் போனாங்கன்னா 4 லட்சம் கோடி வந்துடும். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய செய்தி. ஆனா இது வெளியில வந்துதா? எந்த ஊடகத்திலையும் போடல, சும்மா மேலோட்டமா. நானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன். என்னன்னு, மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவரை பணி நீக்கம் செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும். அவர் தானே பொறுப்பு. இல்ல 1000 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த மது ஆலைகள் இருக்கிறாங்கல்ல, 5 ஆலைகள் இருக்கு, அப்புறம் பாட்டிலிங் பிளான்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பார் இருக்கு, எல்லாத்துலயும் ஊழல் நடந்திருக்கு. கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. இது இருக்கிறப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல ஊழல், அரிசியில ஊழல், எல்லாத்துலயும் ஊழல், லஞ்சம் கஞ்சம் எல்லாம் பண்ண திமுக என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றாங்க? இப்போ அதை டைவர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாங்க? நாங்க ரூபா அந்த சிம்பிளை மாத்தி நாங்க ரூபா கொண்டு வந்துடுவோம். இது ஒரு விவாதம், இது தொலைக்காட்சியில விவாதம், இது பரபரப்பு. இது இந்த செய்தி யார் அனுப்புறதுன்னா, திமுக கூட இருக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இவங்க தான் அந்த ஊடகத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. இவங்க பார்த்து நாங்க போன லோகோ, இந்த லோகோ, இது லோகோவுக்காக. அப்புறம் விவாதம் நடந்து அப்புறம் 4 பேர் டிவியில பாப்பீங்களா, 4 பேர் இருப்பாங்க. அதுல 4 பேர் 2 பேர் நடுநிலையாளரா. எனக்கு புரியல. பச்சையா அவங்க இந்த கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவு, பச்சையா இருக்கிறானுங்க. அதுல என்ன நடுநிலையாளர்? எனக்கு புரியல. அது சொல்லிட்டு போக வேண்டியது, ஆதரவாளர்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுல நடுநிலையாளர்னு, அது அரசியல் விமர்சகரா. அவன் பாக்கெட்லயே கார்டு வச்சிருக்கிறான், கட்சி கார்டு வச்சிருக்கான். பாக்கெட்ல தேடினா போதும், அந்த கட்சி கார்டு இருக்குது. அவர் அரசியல் விமர்சகரா.
மக்கள் பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஓஹோ நடுநிலையாருப்பா, ஆனா கருத்து இவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு எதிர்த்து சொல்றாங்கன்னா அங்க 4 பேருமே கட்சியை சார்ந்தவங்க. அதுல ஏதாவது ஒண்ணு விதிவிலக்கு இருக்கும், ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் நடுநிலையா இருப்பாங்க, அது தெரியுது. அது பேரை போட்டு போங்களேன், மக்களை ஏன் திசை திருப்புறீங்க? இது ஒரு விவாதம். அப்படி நீங்கெல்லாம் அதை மறந்துடுவீங்க. பெண்கள் பிரச்சனையை மறந்துடுவீங்க, நீட்டு மறந்துடுவீங்க, இந்த ஊழல் மறந்துடுவீங்க. இது ஒரு விவாதம் நடத்துறது. அதான் கேட்டேன், நான் அறிக்கையில கேட்டேன், நீங்க இந்த ரூபா சிம்பிள் ஒண்ணு இருக்கு, அந்த ரூபா சிம்பிள் யார் தெரியுமா கொண்டு வந்தாங்க? ருப்பையா சிம்பிள் யார் தெரியுமா கொண்டு வந்தாங்க? திமுகவும் காங்கிரஸ்ல ஆட்சியில 2010 கொண்டு வந்தாங்க. பிஜேபி கிடையாது. 2010 மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, அப்ப கொண்டு வந்தது இந்த ருப்பையா சிம்பிள். அது யாரு கொண்டு வந்த அந்த ருப்பையா சிம்பிள் யார் அறியும்? அதுல ஒரு போட்டி வச்சாங்க, இந்தியா முழுவதும். அந்த போட்டியில வெற்றி பெற்றது தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு இளைஞன். அவங்க அப்பா யாருன்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ. 71 ரிஷி எம்எல்ஏவா இருந்தாரு. அந்த தம்பி அந்த போட்டியில முதல் இடத்துல அந்த சிம்பிளை தான் அறிமுகப்படுத்தினாங்க 2010. அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு கலைஞர் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சிம்பிளை ருப்பையா சிம்பிளை காமிச்சு அதுக்கு ஒரு பாராட்டு கலைஞர். இவங்க என்ன பண்ணாங்க, நேத்து அந்த சிம்பிள்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க வேற சிம்பிள் கொண்டு வரணும். இது என்ன, எதுக்கு? இது டைவர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை எல்லாம் மனசெல்லாம் மாத்துறதுக்கு. அன்னைக்கு காலையில தான் நான் சொன்னேன், மதுவிலக்குத்துறை அமைச்சரை மாத்தணும்னு சொன்னேன். உடனே அது எது மாத்தினாங்க? சிம்பிளை மாத்தினாங்க, அமைச்சரை மாத்தல. அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல். அதான் கேட்டேன், கடந்த ஆண்டு தானே கலைஞர் பேரை போட்டு, கலைஞர் படத்தை போட்டு, கலைஞர் 100ஆண்டு விழா போட்டு ஒரு காயினை நீங்க வெளியிட்டீங்க, நாணயத்தை வெளியிட்டீங்க. ஏன் அந்த நாணயத்துல அந்த ருப்பையா சிம்பிள் தானே இருக்குது? அப்ப அந்த நாணயத்தை நீங்க தூக்கி போட்டுடுவீங்களான்னு கேட்டேன். பதில் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க எப்படியாவது மக்களை திசை திருப்பணும், டைவர்ட் பண்ண. அதுதான் இன்னொரு பிரச்சனை. என்ன? இந்தி, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. இதுல தினம் விவாதம் நடந்து பத்தாவதுக்கு பிஜேபி, மத்தியில் இருக்கிற பிஜேபி அவங்களும் அதுல எண்ணெயை ஊத்துறாங்க. நம்மளுடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி கிட்ட கொஞ்சம் ஜோக்கா சொல்லிட்டு வந்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது நான் சொல்றது ஜோக்கு தான், சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது 2 பேரும் பிஜேபியும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டாங்களே என்னன்னு தெரியல எனக்கு. காலையில இங்க இருந்து, அண்ணே இன்னைக்கு நான் இதை பேசுறேன், நீங்க அதை பார்த்துக்குங்கன்னு. நாளை காலையில அவரு தானே, தம்பி நான் இன்னைக்கு இது பேசுறேன், நீங்க பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிற மாதிரி தான். ஒண்ணு இவங்க இப்படி பேசுவாங்க, ஒண்ணு அப்படி அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பேசி வச்சு தான் இருக்குன்னு. அது ஒரு ஜோக்கு தான், இதை போய் சீரியஸா எடுத்துக்காதீங்க, ஜோக் அப்படின்னு சொல்லணும்னா. இல்லைன்னா அந்த பட்ஜெட்டு, விவசாய பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டு சென்னையில ஒரு விடுதியில் வெளியிட்டோம். 1.5 மணி நேரம் நான் வெளியிட்டேன் நம்முடைய நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை. 1.5 மணி நேரம். ஆனா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த பட்ஜெட்டை. அவ்வளோ எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுள், எங்க அப்பா அம்மா கூட விவசாயிகள் என்னுடைய கடவுள். அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா வெளியிட்டு அந்த பட்ஜெட் 1.5 மணி நேரம். அவ்வளோ. கடைசியில் அடுத்த நாள் என்ன வந்ததுன்னா, வாட் ப்ரோ, சாரி ப்ரோ. இதுதான் நம்ம ஊடகம். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்குது, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ முக்கியமான பிரச்சனை. அதனால நாளைக்கு இவ்வளோ பேசுறோமே, நாளைக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அது வந்துடக்கூடாதுன்னா, இது ஜோக்குப்பா. சரி, இப்ப முதல்ல இந்த மொழி பிரச்சனை எடுப்போம். இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? இருமொழி கொள்கையா அல்லது மும்மொழி கொள்கையா? பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறப்பா. ஒரு மொழி கொள்கை.
பாட்டாளி மொழி கொள்கை ஒரு மொழி கொள்கை, அவ்வளவுதான். எதுக்கு நீ 2 மொழி 3 மொழி 4 மொழி எல்லாம் திணிக்கிறீங்க? தேவையில்லையே. ஒரு மொழி கொள்கை, தாய்மொழியை கத்துக்குங்க, அவ்வளவுதான். நல்லா கத்துக்குங்க. அதே நேரத்தில் யதார்த்தமா பிராக்டிக்கலா இருக்கிறது ஒரு இணைப்பு மொழி ஆங்கிலம். ஏன்னா ஆங்கிலம் கத்துக்கிட்டா உலகம் முழுவதும் எங்கேயா போலாம், இந்தியாவிலும் போலாம், உலகத்திலும் போலாம், எங்க வேணா வேலை செய்யலாம். எல்லாமே கணினி, கம்ப்யூட்டர் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் அதுலதான் ஆங்கிலத்துல தான் வருது. தொடர்பு, அது இணைப்பு மொழி இருக்கு. இன்னைக்கு 3வது மொழி கத்துக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதை திணிக்கிறது தப்பு. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கொள்கை பாலிசி, 2 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு. வெற்றிகரமா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு இந்தியாவிலே ஒரு வளர்ந்த மாநிலம், டெவலப்டு ஸ்டேட் சொல்லலாம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்போ இந்தியாவிலே 2வது அதிகமாக ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் சொல்றது, மாநில உள்நாட்டு உற்பத்தி 2வது பெரிய பொருளாதார ரீதியில் 2வது பெரிய மாநிலம். முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. அது இல்லாமல் சுகாதாரத்துறையில நம்பர் 1 இல்ல நம்பர் 2 நம்பர் 3 கூட வச்சுக்கீங்களா. கல்வியில மிக சிறந்த நிலவில் கல்வியில இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இது எப்படி நல்லா வந்தது? இருமொழி கொள்கையில வந்து. அப்போ ஒரு மாநிலம் வெற்றிகரமாக இருக்கின்ற மாநிலத்தில், இருமொழி கொள்கையால் வெற்றிகரமாக இருந்த மாநிலத்தில் எதுக்கு இன்னொரு மொழியை நீங்க திணிக்கணும்? கத்துக்கிறங்க, தப்பு கிடையாது. ஹிந்தி கத்துக்குங்க, பிரெஞ்சு ஏதாவது கத்துக்குங்க, மலையாளம் ஏதாவது கத்துக்குங்க, கத்துக்கிறது வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இது தவறான ஒரு போக்கு. இது எங்களால் ஏற்றுக்க முடியாது, இது தப்பு. கல்வி என்பது ஒரு பொது பட்டியலில் இருக்கு, இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. இந்திரா காந்தி அவசர கால எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்பு வரை கல்வி மாநில ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தது. அந்த அம்மையார் வந்தாங்க, 6 அந்த இதுவை 6 கல்வி கல்வி போன்று, அப்புறம் சுகாதாரம் கிடையாது, கல்வி சுகாதாரம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், இது போன்ற 6 துறைகளை அவங்க பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தாங்க. அப்போ 76ல கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு, பொதுப்பட்டி கன்கரண்ட் லிஸ்ட்ல போயிடுச்சு. பொதுப்பட்டியல் எப்படின்னா மாநில அரசு மத்திய அரசு அதற்கு சட்டங்கள் கொண்டு வரலாம், கொள்கைகள் கொண்டு வரலாம். ஆனால் அந்த கொள்கைகளை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. அந்த உரிமையின்படிதான் தமிழ்நாடு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும்னு தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கு. அதுல நீங்க அதை விட்டுடணும், இது பிரச்சனை ஆக கூடாது. இல்ல நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நாங்கள் அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு நாங்க நிதி கொடுப்போம், 2100 கோடி நிதி கொடுப்போம்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான போக்கு. அது இல்ல மாறா நீங்க என்ன சொல்லலாம், சரி நீங்க 2100 கோடி இல்ல, நான் 5000 கோடி கொடுக்குறேன் இதுக்கு, நீங்க அதுல கொஞ்சம் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க அது ஏற்குவது ஏற்காது நீங்க அப்படி ஏதாவது நீங்க சொல்லணும். தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள கூடாது, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள கூடாது, மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இன்சென்டிவ் கொடுங்க, கொடுத்து பாருங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கராரா இது ஏத்துக்கலன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன், நிதி கொடுக்க மாட்டேன் சொல்வது அது மிகப்பெரிய தவறு. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல. அதே வேளையில திமுகவுடைய கள்ளத்தனம் தெரியுமா? இப்ப என்னாச்சுன்னு, திமுகவுடைய அமைச்சர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லிக்கு போயிட்டு இதே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை சந்தித்து கூட ஒரு எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து குழுவா போயிட்டு
அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கடிதம் தெரியுமா? நாங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், நீங்க நிதியை அனுப்புங்க எங்களுக்கு. படுபாவீங்களா? இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க, அங்க போய் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன விளக்கம்? அதுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போடுறோம், MOU போடுறோம். யாரு போடுறது? நம்ம ஊரு கிராமத்துல இந்த கவுன்சிலருக்கும் அந்த கவுன்சிலர் லெட்டர் கிடையாது. நம்ம அமைச்சு நம்ம யாரு லெட்டர் தெரியுமா? தலைமை செயலாளர், தமிழ்நாட்டில் உள்ள சீஃப் செக்ரட்டரி சிவ்தாஸ் மீனா, சீஃப் செக்ரட்டரி அங்க இருக்கிற மத்திய கல்வித்துறை செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு? தமிழ்நாடு இந்த PMC ஸ்கூலுக்கு கொள்கை ரீதியில ஏத்துக்கிறோம், நீங்க நிதியை கொடுங்க. ஆனா இங்க என்னன்னா டிராமாடுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, இந்த கொள்கை அப்படி கொள்கை இந்த கொள்கை. யார் யார் ஏமாத்திட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் முட்டாள்களா? இதே போன்றுதான் அந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்துக்கு பண்ணானுங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அது மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டி இருக்குல்ல, வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி, அங்க டங்ஸ்டன் 5000 ஏக்கர் நிலம், அப்படியே நல்ல விவசாய நிலம் அங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அது அவ்வளோ அங்க இருக்குது, ஹெரிட்டேஜ் பெரிய இருக்குது அங்க. கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க? கடந்த ஆண்டுனா இப்ப நம்ம அடுத்த ஆண்டு வந்துட்டோம். அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 லெட்டர் அனுப்பிச்சாங்க. லெட்டர் அனுப்பிச்சு நிலக்கரி சுரங்கத்தை தொடங்குங்க. ஏன் தெரியுமா? எந்த கம்பெனி கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்டெர்லைட் கம்பெனி. ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் வானம், ஸ்டெர்லைட் இப்படி, ஸ்டெர்லைட் அப்படி. இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் முதலாளி வாங்க எடுத்துக்குங்க. இது கண்டுபிடிச்ச உடனே ஐயோ திருடனை தேல் கொட்டின மாதிரி, ஐயோ நாங்க இல்ல நாங்க இல்ல நாங்க இல்ல. இதேதான், இப்படிதான் திமுகனா இப்படிதான். அதுல முதல்ல சொன்னது நான் தான். இங்க வந்து சுரங்கம் வரப்போகுது, ஏலப்பட்டியில விட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களும் ஆமா ஆமா ஆமா. ஏன் நான் சொன்னேன்னா, இப்ப நம்ம ஆலயமணி சொன்னார்ல, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு 6 நிலக்கரி சுரங்கம் புதுசா பட்டியல மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதற்கு அப்புறம் இதெல்லாம் நான் வெளியிட்டேன். இது மாதிரி நிலக்கரி சுரங்கம் எங்க கொண்டு வர, டெல்டா பகுதியில் கொண்டு வர போறாங்க சொன்னப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு? அன்புமணி சும்மா சொல்றாரு. அன்புமணிக்கு ஒண்ணும் தெரியாது. யாரு? நம்ம MRK தான். அவர் சும்மா அரசியல் பேசிட்டு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, உண்மையெல்லாம் இல்லைங்க. அடுத்த நாள் அந்த மத்திய அரசுடைய வெப்சைட்ல அந்த பட்டியலில் ஏலப்பட்டியல எடுத்து காமிச்சு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. எங்களுக்கே தெரியலங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றது? அமைச்சர் சொல்றாரு. எங்களுக்கு தெரியலைங்க, தெரியாம அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எதுக்கே நீங்களாம் அமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு அதிகாரிகள்? உங்களுக்கு எதுக்கு அதிகாரம்? நீங்க எதுக்கு ஆட்சி? தெரியலன்னு சொல்றதுக்கா? அதன் பிறகுதான் முதலமைச்சருக்கு ஆவேசம் வந்துடுச்சு. கை அப்படியே, நான் டெல்டாக்காரன். யாரு? முதலமைச்சர். டெல்டாக்காரன், டெல்டாவில நிலக்கரி சுரங்கத்தை விடமாட்டேன். அதுல 6 சுரங்கத்துல 3 சுரங்கம் அது அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை மத்திய அரசு திரும்ப பெற்றாங்க. 3, இன்னும் 3 காத்துல தொங்கிட்டு இருக்கு. அது என்னைக்குன்னா வரும். அது எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. கடலூர் மாவட்டம் பாவப்பட்ட மக்கள் இல்லை. அங்க மற்ற மாவட்டத்தில் புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க, கடலூர் மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்க. அங்க எதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது நம்மளை தவிர. விவசாய நிலத்தை அழிச்சு 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 அழிச்சு. சரி, நான் மறுபடியும் இதுக்கு வரேன். கொள்கை, மொழி கொள்கை. இப்ப மொழி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இது 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பிரச்சனை. இந்த இந்தி திணிப்பு பிரச்சனை 1930களில் அப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி போய் அப்புறம் அப்ப ராஜாஜி கொண்டு வந்த கொள்கை தான். அதன் பிறகு எதிர்ப்புலாம் வந்த உடனே அந்த கொள்கையை பின்வாங்கிட்டாங்க.
அதன் பிறகு சுதந்திரம் வந்த உடனே திருப்பி இந்த கொள்கையை பிடிச்சாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, வடக்கு நோக்கம் என்னன்னா ஹிந்தி இந்தியாவுடைய தேசிய மொழி ஆக்க வேண்டும், ஒரே மொழி ஆக்கணும்னு அவங்களுடைய எப்போ சுதந்திரத்துக்கு முன்புல இருந்து அந்த ஒரு நோக்கம் அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு இந்தியாவில் தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது. தேசிய மொழி இந்தி உட்பட எந்த மொழியும் தேசிய மொழி கிடையாது. 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகள், தமிழ் உட்பட 22 மொழிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மொழிகள் இருக்கிறது. அதுல இந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். அதன் பிறகு 65, 62, 63 பிறகு நேரு காலத்துல மீண்டும் இந்தியை திணிக்க, இந்தி கத்துக்கணும், கட்டாயம் ஆக்கணும், எல்லாம் படிச்சுதான் ஆகணும்னு அப்படின்னு ஒரு கொண்டு அப்பதான் இவங்க திமுக இன்னும் கொஞ்சம் தீவிரமா அதை எதிர்த்து பண்ணாங்க. அதை எதிர்த்து பண்ண பிறகுதான் மொழி போர் பிரச்சனை, 2வது போர், 3வது போர்ல இப்ப வசனம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2வது போர். அப்ப பிறகு நேரு அவர்கள் உறுதி கொடுத்தார், என்னன்னா நாங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டிருந்த வகையில் அதுவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தார் நேரு அவர்கள். அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு கொஞ்ச நாள். இந்த மொழி போர்ல தான் ஆட்சிக்கு வந்த திமுக 67ல மொழி அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா வந்த திமுக, நீங்க தமிழுக்கு என்னையா பண்ணீங்க? நீ இந்தி எதிர்க்கிற, சரி ரைட்டு, நீ தமிழுக்கு என்ன பண்ண? தமிழ் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண? வெக்கக்கேடு. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியும். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. வெக்கக்கேடு, கேவலம். கேட்டா திராவிட மாடல். என்ன மாடல் இது? 60 ஆண்டு காலம் ஆண்டுங்களே நீங்க மாத்தி மாத்தி. தமிழ் ஒரு பாடம் கூட, ஒரு பாடம், தமிழ் ஒரு பாடம் படிக்காம தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், டாக்டரேட் வாங்கலாம், PhD வாங்கலாம். வெக்கக்கேடு. நீ தமிழை பத்தி பேசுறியா? உனக்கு தமிழ் பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. உனக்கு ரெண்டு கேஸ் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. என்ன வழக்கு இருக்கு? ஒரு வழக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் இருக்கிறது. எவ்வளவு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் அப்படியே தூங்கிட்டு இருக்குது அந்த வழக்கு. ஏன் அந்த வழக்கு இவங்களால தட்டி கிட்டி போட்டு நடத்த முடியாதாமா? அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. ஏன் உங்களால அந்த வழக்கை அது வேகப்படுத்த முடியாதா? இங்க டாஸ்மார்க்ல ஒரு சின்ன பிரச்சனைனாலே உடனே அடுத்த நாள் சீனியர் அட்வொகேட் முகுல் ரோஹத்கி அந்த இது அவ்வளவு போட்டு அல்லம் செலவு பண்ணி அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் போறேன். நீ இங்க தமிழ் பயிற்று மொழியா வர்றதுக்கு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருக்கிறது. 2வது வழக்கு என்ன தெரியுமா? தமிழ் ஒரு பாடத்தை கொண்டு வர, தமிழ் ஒரு பாடம், ஒரு சப்ஜெக்ட். இதற்கு காரணம் யாருன்னா எங்களுடைய மருத்துவர் ஐயா. பாட்டாளி மிலிட்ரி கொள்கையே தமிழ் பயிற்று மொழியா இருக்க வேண்டும், ஆட்சி மொழியா இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், தாய்மொழி. 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போது ஐயா அவர்கள் வலியுறுத்தி போராடி மறுபடியும் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல என்ன சட்டம்னா தமிழ் ஒரு பாடத்திட்டம், கட்டாயமாக பாடத்திட்டமாக கொண்டு வந்தார்கள் ஒரு சட்டம் 2006. அது எப்படின்னா 2006 1வதுல தமிழ் ஒரு பாடமா கட்டாயமா இருக்கும். 2007 2வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். 2008 3வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். 2009 4வதுல தமிழ் ஒரு பாடமா இருக்கும். அப்படி 2016 10வது தேர்வுல தமிழ் ஒரு பாடமா தேர்வு நடக்கும். இது திடீர்னு தமிழ் கொண்டு வர்றது கிடையாது. ஒரு பாடம், ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எங்க தமிழ்நாட்டில் ஒரு பாடமா
கட்டாயமா ஆக்கணும்னு நம்ம தலையெழுத்து பாரு. இது ஐயா சொல்லி தான் கொண்டு வந்தாங்க சட்டத்தை. 2016 வந்தது. 2016 வந்த உடனே இவங்க எல்லாம் வழக்கு போட்டாங்க, தனியார் பள்ளிக்கூடங்கள். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் போச்சு. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகுது. அந்த உச்ச நீதிமன்றம் நமக்கு சாதகமா தான் வரும் வழக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்கள கர்நாடகாவில் கன்னடம் கட்டாய பாடம், ஆந்திராவில் தெலுங்கு கட்டாய பாடம், கேரளாவில் மலையாளம் கட்டாய பாடம், தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமே கிடையாது. இதுக்கு யார் காரணம்? இவங்க தான். திராவிட மாடல் தான் காரணம். திராவிட மாடல் தான் காரணம். இது எவ்வளவு ஒரு கேவலம், அது எவ்வளவு ஒரு கொடுமை. இது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா வந்த உடனே நாங்க 3வது மொழி போர், 4வது மொழி போர். ஏன்? 10 மாசத்துல தேர்தல் வருது இல்ல, அவ்வளவுதான். எலெக்ஷன் கிமிக்ஸ். தேர்தலுக்கு வந்து என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா பேசுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீ என்னவையா பண்ண தமிழுக்கு? ஒண்ணும் பண்ணல. விளம்பரம் பலகையெல்லாம் பாருங்க, தமிழ்ல இருக்கா? கர்நாடகா போய் பாரு, அவங்கிட்ட போய் கத்துக்கோ. நீ ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி எவ்வளவு பேசிட்டு போலாம். அடுத்தது வந்து இன்னொன்னு, தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன். போர்டுக்குதா? நான் மாட்டேன், ஏதோ ஒன்று பேசிட்டு போறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா அவங்க எதுக்கு பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு 10 ஆண்டுகள் நடைபெற வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சுதந்திரம் அடைந்து 51ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு 51ல நடைபெற்றது. பிறகு 52ல அங்கே தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில், மக்களவையில் 494 தொகுதிகள். அடுத்த ஆண்டு 61ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு 63ல மறுவரையறை நடந்தது, மறுசீரமைப்பு நடந்தது. அப்பொழுது 522 நாடாளுமன்ற தொகுதிகள், மக்களவை தொகுதிகள். அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 71ல மக்கள் தொகை கணக்கு நடத்தி 73ல 543, இன்னைக்கு 543 இருக்கு. அப்போ 71 சென்சஸ் படி தான் இன்னைக்கு 543. இந்திரா காந்தி அம்மையார் அவசர காலத்தில் எமர்ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, 76ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், அதுக்காக அடுத்த 25 ஆண்டுகள் தொகுதி மறுசீரமைப்பு இல்லை என்று அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். 42 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 76ல கொண்டு வந்தாங்க. அடுத்த 25 ஆண்டுகள் அது நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த 25 ஆண்டுகள் வந்து முடிஞ்சு 2001ல முடிஞ்சது. அப்ப வாஜ்பாய் பிரதமர். வாஜ்பாய் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு நமக்கு பிரச்சனை, மறுபடியும் இப்பெல்லாம் பிரச்சனை, இப்ப நம்ம பண்றோமே பிரச்சனை, எதுக்கு நமக்கு வேண்டாம், இன்னும் 25 ஆண்டுகள் எப்படி தள்ளி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 2002ல ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 84 கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுகள் இது மறுவரையறை வேண்டாம், தொகுதிகள் அதிகப்படுத்த வேண்டாம், ஆனா தொகுதியினுடைய எல்லையை மாத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அந்த 25 ஆண்டு எப்ப முடியுதுன்னா அடுத்த ஆண்டு முடியுது. அடுத்த ஆண்டு முடிவு இருப்பனா அந்த அடுத்த ஆண்டு முடிஞ்ச பிறகு அந்த அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லுன்னா 25 years after 2026 பிறகு நடத்த ஃபர்ஸ்ட் சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ் படிதான் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு அந்த அரசியல் சட்ட திருத்தத்தில். இந்த கரோனா இப்ப அரசியல் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ல நடந்திருக்கணும், கரோனானால நடக்கல. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கெடு எப்ப முடியுது 26ல முடிஞ்ச பிறகுதான் அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது பெரிய ரகசியம் கிடையாது. அது 2027ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க.
2028 தான் அது மறுசீரமைப்பு கொண்டு வருவாங்க. 2029 அது MP எலெக்ஷன் வரும். இப்போ as it is இன்னைக்கு இருக்கிற நிலையில மக்கள் தொகை, இப்போ ஒரு உதாரணம், 71 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி, இன்னைக்கு 8 கோடி, 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 71 இருந்ததுக்கு இன்னைக்கு இருக்கும் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. பீகார்ல 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இவங்கெல்லாம் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. நமக்கு 2 மடங்கு தான் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு, இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ், மக்கள் தொகை கணக்கெல்லாம் அது எல்லாமே ஓரளவு கட்டுப்பாடா இருந்து இன்னைக்கு வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் TFR இருக்கு. அது கேரளா, தமிழ்நாடு இந்தியாவில் மிக குறைவு 2 மாநிலங்கள். அப்போ இன்னைக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கு நடத்தினாங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை தோராயமா 142 கோடியா இருக்கும். 142 கோடியா இருந்ததுன்னா இன்னைக்கு மொத்தத்துல நாடாளுமன்றத்துல 543 தொகுதிக்கு பதிலா 753 தொகுதியா உயரும். 142 கோடியா இருந்ததுன்னா அப்போ மொத்தத்துல 210 தொகுதிகள் அதிகமாகும். அதுல உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளவு தெரியுமா கூடுதலா வரும் தொகுதிகள்? 40 தொகுதி கூடுதலா வரும். பீகாருக்கு 30 தொகுதிகள் கூடுதலா வரும். மகாராஷ்டிராவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலா வரும். தமிழ்நாட்டுக்கு 2 தொகுதி கூடுதலா வரும். கேரளாவுக்கு 1 தொகுதி குறையும். ஆக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இந்த தென் மாநிலங்களுக்கு 210 தொகுதிகள்ல வெறும் 15 தொகுதிகள் தான் அதிகமாகும். வட மாநிலங்களுக்கு மேற்கு பகுதியில் 195 தொகுதிகள் அதிகமாகும். அப்போ அங்க வடக்குல அதிகமா தொகுதியில் எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா அங்க வடக்குல ஜெயிச்சா போதும், நம்ம குரல் கேட்காது. நம்ம குறைவான எண்ணிக்கையில இருந்ததுன்னா நம்ம இப்ப அவ்வளவு கேட்கல. சொன்னார்ல MP AKM ஆக்ஷன் கிங். தமிழ்நாடு மக்களே, 3 தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2019 40 MPக்கள் கொடுத்தீங்க. என்ன பண்ணாங்க? டெல்லியில போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தாங்க. 2021 ஆட்சியும் கொடுத்துட்டீங்க. 2024 40 MP மறுபடியும் கொடுத்தீங்க. என்ன பண்ணாங்க? ஒண்ணும் கிடையாது. அடுத்த தேர்தல் என்ன பண்ண போறீங்க? சிந்தித்து பாருங்கள். நீங்க ஒரு கட்சிக்கு வெற்றி கொடுக்குறீங்கன்னா அவங்க தமிழ்நாடு செஞ்சிருக்கணும். ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிச்சயமாக ஒரு முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் கலந்து தைரியமா நான் பேசினேன். ஏன் நான் பேசினேன்னா, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் கோவைக்கு வருகை தந்து அப்பொழுது பேசிய பேச்சு என்னன்னா, இந்த தொகுதி மறுவரையறையில தமிழ்நாட்டுக்கு 1 தொகுதி கூட போகாது, தமிழ்நாடு 1 தொகுதி இழக்காதுன்னு சொன்னார். ஆனா வட இந்தியால மாநிலங்கள் எவ்வளவு தொகுதி அதிகமா இருக்குன்னு சொல்லல. அதுவும் சொல்லியிருந்தாருன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலம் எதுவும் குறையாதுன்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா, அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. பேசலன்னா அவருக்கு சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெளிவுபடுத்தணும். நமக்கு என்ன மாதிரி கொள்கை முடிவு எடுக்க போறாங்கன்னு சொன்னா போதும். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி சாதாரணமா பிஜேபி வச்சுட்டு போலாம். இதுதான் நாங்க செய்ய போறோம், யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது. 30 விழுக்காடு இந்தியாவிலே தொகுதிகளை அதிகப்படுத்த போறோம். அந்த 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும்னா தமிழ்நாடுக்கும் 30 விழுக்காடு அதிகமாகும், உத்தரப்பிரதேசம் 30 விழுக்காடு அதிகமாகும், பீகாருக்கு 30 விழுக்காடு அதிகமாகும், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு சமமா அதிகமாகும்.
அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு அறிவிச்சாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அந்த தெளிவு பிஜேபி தெளிவுபடுத்தணும். இத இன்னும் இது 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரப்போகுது. இப்ப வரப்போறது இல்லை, வராது. ஆனால் நான் சொன்ன திமுகவுடைய டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அதுல ஒண்ணு, உடனே குறைச்சிடுறாங்க, இந்திய திணிச்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, அது பண்ணிடுறாங்கன்னு இவங்க செய்யற கேவலமான நிர்வாகம், இவங்க செய்யற லஞ்சம், ஊழல், கொடூரமான நிர்வாகம், இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இதெல்லாம் மாற்றி பேசி 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 அப்படியே மாத்திடுறாங்க, டைவர்ட் பண்ணிடுறாங்க. அதுல இவங்க PhD படிச்சிருக்காங்க. திமுக எப்படி மாத்தணும், எப்படி அப்படியே மாத்தணும். ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கோம், அதுக்கு உடனே இன்னொன்னு கொண்டு வருவாங்க, வேணுமே கொண்டு வருவாங்க. மீடியாலாம் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க, உடனே அப்படியே பிரேக்கிங் 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 போடுவாங்க. நம்ம பாவம் தொண்டரணி வெளிச்ச போராட்டம் பண்ணி வெயிலையும் கொடுமைகளையும் பண்ணிக்கின்னு அதை அப்படியே கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் உடனே அதுக்கு ஓஹோ வேற. இதுதான் ஜாதிவாரி கணக்கு. கடைசி முடிச்சிடமா, வீட்டுக்கு போயிடலாம், பத்திரமா போயிடலாம். இவன் நான் இன்னும் பேசினா இன்னும் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன், அவ்வளோ ஆதங்கம் மனசுல இருக்கு எனக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டு காலம் போராட்டம், சாதாரண போராட்டம் கிடையாது. ஒரு மனுஷன் 45 வருஷமா போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு 86 வயசு அவருக்கு. எத்தனையோ முதலமைச்சரை பார்த்தாரு. எம்ஜிஆரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, கலைஞரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அப்போ ஆளுநர் PC அலெக்சாண்டரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அப்போ ராஜீவ் காந்தி பிரதமர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, நரசிம்மராவ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நடத்துங்க, கலைஞரை பலமுறை வலியுறுத்தி நடத்துங்க, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க, இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து கணக்கெடுப்பு நடத்துங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா எப்பயோ விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அட போய் அண்ணியும் கணக்கும் சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இது எங்களுடைய மருத்துவர் ஐயா ஏன் கேட்கிறாரு? ஏன் கணக்கெடுப்பு கேட்கிறாரு? தமிழ்நாட்டில் என்னென்ன சமுதாயங்கள் எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் ஆர்வம் இல்லையா? யாருக்கு அதிகமா ஆர்வம் இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? முதலமைச்சருக்கு இருக்கணும். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு நல்ல திறமையான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுப்பார். சரிப்பா, இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த வட தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, தென் தமிழ்நாட்டில் மேற்கு டெல்டாவில் ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது ஒரு பக்கம். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு அதுவும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது என்னென்ன சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் முன்னேறல, சமூக நீதி பேசிட்டு இருக்காங்கல்ல, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, இப்படி எல்லாம் வசனம் பேசுறாங்களே திமுக. பேசுற வசனத்துக்கும் உங்க செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதியற்றது திமுக, தகுதியை இழந்து விட்டது திமுக. பேசுறது பேசாதீங்க, வெக்கக்கேடு. இன்னைக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள்? ஜாதி அடிப்படையில் தான். அப்போ இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒரு பகுதியில். ஒரு உதாரணம் சொல்ற, வட தமிழ்நாடு எடுத்துக்க. வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்கள். அந்த 18 மாவட்டங்களிலும் கடந்த 30-40 ஆண்டுகள்ல கல்வியில கடைசியில வருது, சுகாதாரத்துல கடைசியில வருது. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் முதல்ல வருது. பர் கேபிட்டா இன்கம் கடைசியில வருது, தொழிற்சாலைகள்ல கடைசியில வருது. ஆனா ஒண்ணுத்துல முதல்ல வருது. இதுல டாஸ்மார்க்ல விற்பனையில முதல்ல வருது. கல்வியில கடைசி, டாஸ்மார்க்ல முதல்லன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க.
அப்போ ஒரு நல்ல திறமையான உண்மையான முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த 18 மாவட்டங்கள்லயும் கல்வியில எப்படி மேம்படுத்தலாம், குடிசை எப்படி குறைக்கலாம், வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்கலாம், தொழிலை எப்படி பெருக்கலாம், டாஸ்மார்க் எப்படி குறைக்கலாம், அதுதான் நல்ல நேர்மையான திறமை உள்ள முதலமைச்சர் செய்வார் முதல்ல வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன். ஆனா இவங்க செஞ்சாங்களா? இல்ல. அடுத்தது திறமையான முதலமைச்சர்கள் என்ன செய்வாங்க, வந்தவுடன் தமிழ்நாட்டோட நிலவரம், இப்போ சமுதாயங்கள் என்னென்ன சமுதாயம் என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவங்களால முடியல. இப்போ ஒரு சலவை தொழிலாளர் இருக்கு, மன்னாருன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இல்லைன்னா நம்மளாம் நாரி போடுவோம். துணி கிணி ஒன்று இருக்கு போது அவங்கதான் நமக்கு துவச்சு கொடுத்து ஏன் பண்ணி இப்பெல்லாம் வெள்ளையஞ்சொல்லையமா எங்க மைனர் வெள்ளையஞ்சொல்லையமா அப்படியே தங்கிறதுக்கு காரணம் சலவை தொழிலாளர்கள். எல்லாம் ஒண்ணு கூட தான் அவங்க சொல்ல போறாங்க, லேட்டா வந்து. அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க, அதுல சாதாரணமா எண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப குறைவுதான் அவங்க. அவங்க என்ன நிலையில இருக்காங்க அந்த சமுதாயம்? சலவை தொழிலாளர் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி தான். மைனாரிட்டினா நான் வந்து அந்த முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்டின்லாம் சொல்லல, இது ஒரு மைனாரிட்டினா சிறுபான்மை, மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார். அவங்க படிச்சிருக்காங்களா? எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேருக்கு குடிசையில வாழறாங்க, எத்தனை பேருக்கு வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பட்டா இருக்கு, நிலம் இருக்கு, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுன்னா எப்படி பண்ண முடியும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த கணக்கெடுப்பு நடத்தலாம். மலை குறவர்கள் இருக்காங்க, குறவர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, மீனவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, வன்னியர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, முத்திரைகள் என்ன நிலையில இருக்கு, எல்லா சமுதாயங்களும் என்ன நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே உங்களால இந்த சமுதாயங்களை மேம்படுத்த முடியும். தமிழ்நாடு முன்னேறணும்னா நீங்க பேசுற சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சாதானே நீங்க முன்னேற்ற முடியும். நான் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பல, எக்கேடு கேட்டா என்ன, எனக்கு ஓட்டு வேணும், ஆனா நான் தந்தை பெரியாருடைய பேரப்புள்ள, அப்படிதான் வசனம் பேசிக்கிறது. அப்ப என்ன முதலமைச்சர் கேட்டா என்ன சொல்றாரு முதலமைச்சர், எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சொல்ற முதலமைச்சர் பாத்தீங்களா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசுறாரு, வெளியிலையும் பொய் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு பொய்ய இந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம்னா என்ன, ஒரு பொய்ய 10 முறை சொன்னா உண்மையாயிடும். அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அவர் எப்ப தெரியுமா முதலமைச்சர் ஆனாரு? கடந்த ஆண்டு, எப்போ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு. இவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருக்கிறார். அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரேவந்த் ரெட்டி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை கிட்டத்தட்ட 3 மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி முடித்தார்கள் தெலுங்கானாவில். அந்த கணக்கெடுப்பு யார் தெரியுமா தொடங்கி வச்சா? திமுகவுடைய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி. அவர்தான் தெலுங்கானா ஹைதராபாத் போய் அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வச்சார். 3 மாதத்திலே முடிச்சாங்க. முடிச்சு அங்க தெலுங்கானால 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல இருந்து 63 விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள். தெலுங்கானா மாநிலத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லையா? யாராவது நம்புவீங்களா? அதே போன்று பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார். பீகாருடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 13 கோடி, தமிழ்நாட்டில் 8 கோடி தான். பீகார்ல பின்தங்கிய மாநிலம், அந்த மாநிலத்திலே கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடு உயர்த்தினார்கள். அதே போன்ற சமூக நலத்திட்டங்களை வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீடு உயர்த்தியது அங்க இருக்கின்ற நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அது சரியான முறையில கம்ப்யூட் பண்ணலன்னு, அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது.
இந்த பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுப்பு பார்த்தாங்கன்னா அதுல பார்த்தாங்கன்னா பீகார்ல 2,30,000 குடும்பம், 30,000 40,000 சரியா தெரியல, 2,30,000 குடும்பம் மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக வாங்குகிறார்கள் என்று தெரிய வந்தது. அப்ப என்ன செஞ்சார் முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர்? அந்த 2,30,000 குடும்பங்களுக்கும் தனியா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ தொழில் பண்ணிக்கோ, படிக்க வச்சுக்கோ, ஏதாவது பண்ணிக்கோன்னு. அதுதான் உண்மையான வளர்ச்சி, அதான் வளர்ச்சி. நான் அது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன், அது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பாருங்க பாருங்க பாருங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆந்திரா முதலமைச்சருக்கு இருக்கிறது, ஒரிசா முதலமைச்சருக்கு இருக்கிறது, ஜார்க்கண்ட்ல இருக்கிறது, ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு இருக்கு. எல்லா முதலமைச்சரும் அதிகாரம் இருக்கு கணக்கெடுப்பு நடத்த. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அந்த இந்திய சட்டம் பொருந்தாது, ஜப்பான் சட்டம் தான் பொருந்தும். அப்படித்தானே? அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது. ஏயா பக்கத்து மாநிலங்கள்ல அதிகாரம் இருக்கு, உனக்கு அதிகாரம் இல்லையா? யாரையா ஏமாத்துறீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. மாநிலம் விட்டுடுங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லைங்க, என்னால கணக்கெடுப்பு நடத்த முடியாதுங்கோ. எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது, எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குது. விட போறது கிடையாது, விட போறது கிடையாது, சும்மா விட போறது கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இழக்கின்ற ஒரு சூழல் வரும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். வந்ததுன்னா முதல்ல நீதிபதி கேட்கறது, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு இருக்கா, கணக்கு இருக்கா? 69 விழுக்காடு மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி, இவ்வளவு பேர் 69% தமிழ்நாட்டில் அதுக்கு மேல இருக்கிறாங்களான்னு நீதிபதி கேட்டா நீங்க என்ன கேள்வி, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதனால்தான் நாங்க எடுக்கலைங்கோ அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் 69 விழுக்காடு முடிஞ்சு போச்சுங்கோ, நீங்க வீட்டுக்கு போங்கோ மக்கள் சொல்லிடுவாங்க. என்ன யாருக்கு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? இது சமூக நீதி பிரச்சனை, அடிப்படை பிரச்சனையா? இப்படி ஒன்னொன்னா இப்படி சமூக இது பத்தி கேட்டா வேற எதுவும் பதில் சொல்றது, இப்படி டைவர்ட் பண்றது, இப்படி பேசுறது, அப்படி பேசுறது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பழகி போச்சு. அதை பத்தி பேசுறதோ, அவளை பத்தி இது பண்ணி அவமானப்படுத்துறதோ, அதெல்லாம் நமக்கு எல்லாம் பழகி போச்சு. ஏன்னா எனக்கு தெரியுது யாருன்னா தமிழ்நாடு மக்கள் தான் என் கண்ணில் தெரியுறாங்க. அவங்க தான், அவங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம். எவ்வளோ அவமானங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், அசிங்கத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால இதையெல்லாம் மக்களுக்காக, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம், பாடுபட்டு கொண்டே இருப்போம். எல்லா வகையிலையும் இது போன்ற ஆவணங்களை வெளியிடுவோம், போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து இது போன்ற பொதுக்கூட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்லி கேட்பதெல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் எல்லோரும் தமிழக மக்கள் வாய்ப்பை கொடுங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். போதும் இந்த ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றுங்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களை பற்றி சிந்திக்காத இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று எல்லாம் இந்த பொதுக்கூட்டம் மூலமாக பணியோடு பாசத்தோடு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.